சகோதர சகோதரிகளே, குறிப்பாக மகவை பெற்று மகிழ்ந்திருக்கும் கிளமெண்ட் பிரிசி, ஞான பெற்றோர் ராஜ்குமார் ஸ்டெஃபி, அவருடைய பாட்டிகள் ஆக அனைவருக்கும், குறிப்பாக அவர்களுக்கு எனது அருமையான வாழ்த்துக்கள், பாசமிகு வாழ்த்துக்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபை மூவொரு கடவுளின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மிக பொருத்தமான நாளிலே நம் குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கிறோம். இன்றைய நற்செய்தியின் இறுதியிலே, மத்தேயு நற்செய்தியில் மட்டும் தெளிவாக திருச்சபையின் பணி என்ன என்று அழகாக சொல்லப்பெறுகிறது. உலகெங்கும் சென்று தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். ஆகவே தான் பிரிந்து சென்ற சகோதர கிறிஸ்துவத்திலிருந்து ஏதேனும் மனம் முடிப்பதற்கோ ஏதோ காரணமாக கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்தால் அவர்கள் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு பெற்றுள்ளார்களா என்பது கேட்பது பாரம்பரியம். ஆகவே இன்று இந்த மூவொரு கடவுளின் விழாவின் நாளிலே நமது அருமையான பிள்ளை ஜானா ஏவ்லின், ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாருமே பெயரை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த என்னுடைய பேத்தியின் பெயரை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். GIANNA என்றுதான் ஸ்பெல்லிங், அது இத்தாலியன் ஸ்பெல்லிங். ஆகவே GI என்பது இத்தாலிய மொழியிலே ஜே இல்லாததால், இத்தாலிய மொழியிலே ஜே என்ற எழுத்து இல்லை. ஆகவே GI என்று தான் சொல்வார்கள். ஆனால் உச்சரிக்கும் போது ஜே என்று உச்சரிக்க வேண்டும். ஆகவே ஜியானா என்று உச்சரிக்க கூடாது. என்ற பேத்தியின் பெயரை எல்லாருமே இனி முதல் அழைக்கும் போது ஜானா என்று அழைக்க வேண்டும். ஜே போட்டு ஐயெல்லாம் ஜியும் ஐயும் மறந்துடணும். அதுக்கு பதிலாக தான் ஜே, ஜானா. ஏன் இந்த பெயரை நாங்கள் குடும்பத்தார் கூடி தேர்ந்தெடுத்தோம்? 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக என் அருமை பிள்ளை கிளமெண்ட் திருமணத்தை மந்திரித்த போது நாங்கள் யாருமே நினைக்கவில்லை, இந்த பிள்ளை இந்த குழந்தைக்காக 12 ஆண்டுகள் ஏங்கி தவிப்பான் என்று யாருமே நினைக்கவில்லை. அவனை சார்ந்தவர்கள் நாங்கள் கூட தவித்தோம். ஏன் பிள்ளை மகப்பேறு இல்லை என்று ஆண்டவரிடம் போராடி கேட்டோம். ஆனால் என் அருமை பிள்ளை கிளமெண்ட் ஜெபத்திலே ஆழ்ந்தான். கடந்த ஆண்டிலே அவன் செய்யாத ஜெபம் கிடையாது. தினம்தோறும் ஒருவர் பிரான்சிலிருந்து அந்த பிள்ளைக்காக ஆசீர்வாதம் வேண்டி ஜெபிப்பார். நான் அங்கிருந்து பிள்ளையை தொடர்பு கொண்டு ஜெபிப்பேன். இந்த ஜெபத்தின் கொடை யோவான், இது ஜானா என்று சொன்னேன் அல்லவா, இது பெண்பால், இது யோவான் ஆண்பால், ஜான். ஆக ஜானா என்பது ஜான் என்பதின் பெண்பால் பெயர். அதை எல்லாரும் புரிந்துக்குங்க இன்னைக்கு. ஆக ஜான் என்பது என்ன? கொடை. இங்கே ஜானா என்னும் போது she is the gracious gift of God to the family. After 12 long years, 12 ஆண்டுகள் தவம் இருந்து பெற்ற பிள்ளை. ஆனால் தவத்தின் பேராக இறைவன் ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்திருக்கிறார் என்பதால் அது இறைவனின் கொடையை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதற்காகத்தான் இறைவனின் கொடை, கிரேஷியஸ் கிஃப்ட் ஆஃப் காட் என்று பெயர் சூட்ட போகிறோம். தேர்ந்தெடுத்துள்ளோம் பெயரை ஜானா, கிரேஷியஸ் கிஃப்ட் ஆஃப் காட். இவள் ஒரு மாபெரும் கொடை இந்த குடும்பத்திற்கு. இறைவனுக்கு நன்றி சொல்லும் வேளை. அதிலும் பாருங்கள், நான் சொன்னது போல மூவொரு கடவுளின் விழாவின் போது திருமுழுக்கே மூவொரு கடவுளின் பெயர் சொல்லித்தான் திருமுழுக்கு வழங்க பெறும் என்ற பாரம்பரியம் இருக்கும் போது இப்பெரு விழாவிலே இப்பிள்ளைக்கு நாம் திருமுழுக்கு கொடுக்க இருக்கிறோம். அற்புதமாக இது ஆண்டவரின் செயல் அல்லவா? இதுவே இவள் கிரேஷியஸ் கிஃப்ட் ஆஃப் காட் என்று நமக்கு புரிய வைக்கவில்லையா? இந்த நாள், இந்த நேரம் இவளுக்கென்று குறிப்பிட்ட நாள், இவளுக்கென்று நேரம். எனது நேரம் இல்லை என்று ஆண்டவர் ஒரு வேளை சொன்னவர் சிலுவையிலே தான் தனது நேரம் என்பதை மாட்சியின் நேரமாக சிலுவையை சொல்வார். 2ஆம் வாசகம் சொல்லுகிறது,
என்னோடு இணைந்திருக்க வேண்டும். கடவுளோடு இணைந்து கடவுளின் கொடையாக வாழ வேண்டும். கடவுளின் கொடையாக வாழ்ந்து கடவுளோடு இணைந்திருந்தால் இயேசுவை போல துன்புறவும் வேண்டும். ஆனால் அவர் மாட்சிமையில் பங்கு பெறவிருக்கிறோம். இது 2ஆம் வாசகத்தின் மையப்பொருள். ஆகவே இந்த குழந்தைக்கு துன்புற போகிறது என்று சொல்ல, துன்புறாது என்று நான் வாக்கு கொடுக்க முடியாதே. இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் யாருமே ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கத்தான் வேண்டும். நமது பாப்பிரை தான் பட்டம் ஏற்ற பாப்பிரை ஆன மறுநாள் காலையில் நிகழ்த்திய திருப்பலியிலே, சிலுவை என்று கிறிஸ்துவம் கிடையாது, சிலுவைக்கு மகத்துவம் கொடுங்கள், சிலுவைக்கு முக்கிய பங்கு கொடுங்கள் வாழ்விலே. ஆகவே சிலுவை அடையாளமே போடுவது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்றுதான். அந்த சிலுவையின் தன்மையை புரிந்த பிள்ளையாக இவள் வளருவாள் என்று நம்புகிறோம். இவளை வளர்க்க வேண்டியது ராஜ்குமார், ஜெஃபி, கிளெமெண்ட், பிரிசில்லா இந்த 4 கண்மணிகளின் பெரும் பொறுப்பு. இயேசுவோடு இணைந்த வாழ்வு, சிலுவையிலும் சரி அவரது மகிமையிலும் சரி இணைந்த வாழ்வு. தந்தை அடைக்கலம் அவர்கள் முன்னுரையில் வழங்கியது போல அவர் நன்ற திருமுழுக்கின் முக்கியமான கருத்தை சொல்லிவிட்டார். இந்த குழந்தை மறுபிறப்பு பெறுகிறது, இறைவனின் குழந்தையாக மாறுகிறது, பாவ மாசிலிருந்து கழுவ பெறுகிறது, திருச்சபையின் ஒரு உறுப்பினர் ஆகிறது. இத்தகைய விழாவைத்தான் இன்று கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். மூவொரு கடவுளின் விழாவின் வேளையிலே நம் குடும்பத்திற்கு ஒரு தனிப்பெரும் விழாவாக தோன்றலாம், ஆனால் இது அருமையான முப்பெரும் மூவொரு கடவுளின் விழா. ஆக இந்த விழாவிலே இந்த குழந்தையை இந்த மூவொரு கடவுளின் பாதங்களில் சமர்ப்பிப்போம். கிறிஸ்துவை போல் இவள் வாழ வேண்டும். இவள் அறிக்கையிடாத ஒரு விசுவாசத்தை இவரது பெற்றோரும் ஞான பெற்றோரும் அறிக்கையிட வேண்டும். ஆனால் இன்று பங்கு தந்தையோடு பேசி விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவருமே பாடுவோமே, அழகாக பாடுவோம், உணர்ச்சியோடு பாடுவோம். ஒவ்வொரு திருமுழுக்க பெற்றவரும் என்ன உணர்வுகள், என்ன ஆற்றல் இருக்கிறது அனைத்தையும் திரட்டி தனது மூவொரு கடவுளிலே விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டிய நாள் இது. ஆகவே தனியாக இந்த 4 பேரை நான் கேட்கும் கேள்வி பின்னால் தாங்கள் பெற்ற திருமுழுக்கின் உறுதிப்பாடு புதுப்பிக்கும் சடங்கை நான் தவிர்க்க போகிறேன். ஏனென்றால் நாம் அனைவருமே இந்த விசுவாசத்தில் தான் இந்த குழந்தையை வளர்க்க பார்க்க போகிறோம். இந்த 4 பெற்றோரும் ஞான பெற்றோரும் அவர்களை சார்ந்தோர் நாம் அனைவருமே இந்த குழந்தைக்கு முன்னதாக இந்த மூவொரு கடவுளின் அன்பிற்கு சான்றாய் வாழ வேண்டும். இந்த மூவொரு கடவுளை பற்றி நான் தூய இதய கல்லூரியிலே பூந்தமல்லி செமினரியிலே பேராசிரியராக இருந்தபோது இந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு கொடுத்தாங்க. ட்ரினிட்டி ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். நான் இங்கிலாந்தில் படிச்சிருந்ததெல்லாம் எங்கள் மாணவர்களுக்கு சொன்னேன், அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க, இன்னும் கெட்ட வார்த்தைலாம் சொல்கிறீங்க, அதில் ஹோமோஇசியாஸ் எல்லாம் பேர் வரும், ஒரு சொல், அதை சொல்கிறதுக்கு விளக்குறதுக்கே பெரிய பாதை. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எங்களுக்கு வேணாம், வாயில் கூட நுழையில. தமிழ்நாட்டுக்கு நம் மண்ணிற்கு திருமுழுக்கு என்றால் என்ன சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். ஆராய்ந்து பார்த்தேன். ஆனால் எனக்கு புரிந்த ஒரு எளிய கருத்தை சொல்லி, அதுதான் நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அந்த வாழ்க்கையைத்தான் இந்த குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை முன்வைக்கிறேன். தந்தை தன்னை எங்கேயாவது வெளிப்படுத்தி இருக்கிறாரா? தந்தையாகிய கடவுள் தன்னை எங்கேயாவது வெளிப்படுத்தி இருக்கிறாரா? மோய்சனிடம் எரி முட்பதில் பேசினார்லாம் சொல்லலாம். தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? தன் ஒரே பேரான மகனையை அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். தன் மகன் மூலமாகத்தான் தன் அன்பையே வெளிப்படுத்துகிறார். நேரா சொல்லல, தன் மகன் மூலமாகத்தான் அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆனா அந்த மகன் என்ன சொல்வார்? நானாக எதுவும் சொல்லவில்லை, என்னை அனுப்பியவர் சொன்னதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் செய்ய சொன்னதைத்தான் உங்களுக்கு செய்கிறேன், உங்கள் முன் செய்து காட்டுகிறேன். ஏதோ முதல் வாசகத்திலே கேட்டோமே, இப்படி ஒரு கடவுளை பார்த்ததுண்டா? இப்படி ஒரு தனக்கென ஒரு இனத்தை தேர்ந்து கொண்டு தனக்கு சொந்தமான மக்கள் என்று பார்த்தா தப்பு இல்லையா? உலகத்துல எல்லா மாந்தரும் இருக்கும்போது ஒரு இஸ்ராயல் குலம் என்ற ஒரு நாடோடி குலம், ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக சுத்தி திரிஞ்ச குலம், அந்த குலத்தை எடுத்து உன்னை நான் பெருமையாக்குவேன் என்று ஆபிரகாம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் குலம், அதை எப்படியெல்லாம் இப்படி ஒரு தனி கடவுள்
தனி கடவுள் தனக்கென ஒரு தனி ஜாதியை, ஒரு குலத்தை தேர்ந்தெடுப்பாரா? அவர்களுக்கென்று ஒரு எத்தனை பல்லாயிரக்கணக்கான போர் விடை மூலமாக கூட அரும்பெரும் செயல்கள், அதிர்ச்சியுறும் செயல்பாடுகள் மூலமாகவும் செய்திருக்கிறார். அதுதான் நம்ம பழைய வேதாகமத்தில் பார்க்கின்ற தந்தையாகிய கடவுள். ஆனால் தம் ஒரே பேரான மகனை அழிக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்றால், அந்த மகனும் நானா ஒண்ணு சொல்லல, அப்பாவை தான் நான் மகிமைப்படுத்துறேன். ஆனா சொல்வார் ஒரு நேரம், என்னை பார்த்தீங்களா தந்தையை பார்த்தது போல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னால விண்ணேற்றம் அடைவதற்கு 2 ஞாயிற்றுக்கிழமை விண்ணேற்றத்துக்கு முன்னதாக என்ன சொன்னார்? உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தெகோஸ்து பெருவிழாவை கொண்டாடினோம். உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், அவராகவே எதுவும் பேச மாட்டார். இயேசு சொன்னார், நானாக எதையும் சொல்லவில்லை, என் தந்தை சொன்னதை சொல்லுகிறேன் என்று சொன்னார். பரிசுத்தாவியின் வருகை உங்களுக்கு நான் சொன்னது கூட புரியாது. உங்களுக்கு சில பேருக்கு புரியல, இன்னும் புரியல. நம்ம 2.5 வருஷமா 2.25 வருஷமா அவங்களோட இருந்து பேசினது உங்களுக்கு புரியல. ஆனா துணையாளர் வருவார், உண்மையின் பாதையிலே, என் வார்த்தையிலே உண்மையின் பாதையிலே சொல்வார். நான் சொன்னதை தான் உங்களுக்கு சொல்வார், தானாகவே எதையும் சொல்ல மாட்டார். ஆனால் உங்களை உண்மையின் பாதையில் வழி நடத்துவார், உங்களை புனிதப்படுத்துவார். இப்ப மூவர் கடவுளுடைய தன்மையை பார்த்தீங்களா? தந்தை மகனை முன்னிலைப்படுத்துகிறார், மகன் தந்தையை முன்னிலைப்படுத்துகிறார், தூய ஆவி மகனை முன்னிலைப்படுத்துகிறார். இதுதான் இந்த மூவரு இறைவனுக்குள்ள இருக்கிற அன்பின் இணைப்பு. தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது, பிறரை முன்னிலைப்படுத்த வேண்டும். இதுதான் கிறிஸ்தவத்தில் உண்மையான அன்பு. இயேசு அன்பின் கட்டளையை சொல்லும் போது என்ன சொன்னார்? யோவான் நற்செய்தியின் 14ஆம் அதிகாரத்திலே, நான் அன்பு செய்ததை போல் செய்யுங்கள். சிலுவை பார்த்தால் தான் அந்த அன்பின் திறம் புரியும். நான் அன்பு செய்தது சிலுவையிலே, அத்தகைய அன்பை நீங்கள் செய்யுங்கள். உலகம் பலவிதமாக அன்பை சொல்லித் தரும், ஆனால் நான் சிலுவையின் மூலமாக எண்பித்த அன்பைத்தான் நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் என் கட்டளை. அதுக்கு முன்னால அன்பின் கட்டளை எல்லாம் இல்லையா? ஏன் இயேசுநாதர் சொன்னதை விட கூட வான்புகழ் வள்ளுவனார் ஒரு படி முன்னால போய் சொல்லி இருக்கிறாரு. தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று இயேசு சொல்லிக் கொடுக்க, அன்புடையார் எல்லாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. செத்த இயேசு சாகும்போது நான் உங்களுக்கு கொடுத்தேன், அதுபோல நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் அப்பத்தை பிட்டு கொடுங்கள் என்று சொன்னதை வள்ளுவர் என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். உங்க எலும்பு கூட, மண்ணில் மக்கி போன எலும்பு கூட ஒரு அன்பை சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். என்பும் உரியர் பிறர்க்கு. இத்தகைய அன்பைத்தான் இயேசு அழகாக அறுதியிட்டு கூறியிருக்கிறார். அந்த அன்பைத்தான் வாழ இந்த பிள்ளையை கையளிக்க போகிறோம். அந்த இயேசுவின் அன்பின் கரங்களில் தான் இந்த குழந்தையை ஒப்படைத்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்க போகிறோம். இந்த அன்பிலே தான் இந்த விசுவாசை அறிக்கையிட போகிறோமே, அந்த அறிக்கையிலே தான் கிளெமெண்ட், பிரிசி, ராஜ்குமார், ஸ்டெபி உறுதிப்பாடு ஏற்கிறார்கள். ஏனென்றால் ஜானா, ஈவ்லின் தன் வாயால் இந்த விசுவாசத்தை அறிக்க முடியாத நிலையிலே மாசற்ற குழந்தையாக இருக்கிறாள். ஆனால் அவர்களே மாசு இருக்கிறது என்று கிறிஸ்துவம் சொல்லுகிறது. ஆகவே தான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து அதன் அடையாளமாக இவள் மாசற்றவளாக மாறுகிறாள் திருமுழுக்கிலே என்று சொல்கிறோம். இந்த மாசற்ற குழந்தை நாம் அறிக்கையிடும் விசுவாசத்திலும் நாம் சாட்சி தரும் அன்பிலும் வளர வேண்டும். இதற்கு இந்த குடும்பம் குறிப்பாக இத்தகைய அன்பிற்கு, மூவரு கடவுள் முன்னால் இடையே இருக்கும் அன்பிற்கு இயேசு சிலுவையிலே எண்பித்து காட்டி, இதைவிட மேலான அன்பு உங்களால் செய்ய முடியுமா என்று யோசித்து பாருங்கள் சவால் விடுகிறாரே. அத்தகைய அன்பிலே இந்த அருமை குழந்தையை வளர்ப்போம் என்று குறிப்பாக இந்த நால்வரும் அவரை சார்ந்த நாம் அனைவருமே என்று ஏற்றுக்கொள்வோம். இந்த குழந்தைக்காக சிறப்பாக தொடர்ந்து மன்றாடுவோம். இப்போ முன்னதாக பிரசங்கத்தில் சொன்னது போல இந்த நால்வர் மட்டும் சொல்லுகின்ற சடங்கு இருந்தாலும் அதை நாம் இன்று தவிர்த்து விட்டு, இன்று மூவொரு கடவுளின் விழா என்பதால் அனைவருமே சேர்ந்து உற்சாகத்துடனும் ஆழ்ந்த உறுதிப்பாட்டோடும் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
எல்லோருமே சேர்ந்து பாடுங்கள். கொயரை மட்டும் பாட விட்டுட்டு கேட்காதீங்க. எல்லாரும் இணைந்து பாடுவோம். இது உண்மையான விசுவாச அறிக்கை. இந்த அறிக்கையில் தான் இந்த குழந்தை உறுதி பெறப் போகின்றது. மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கண்ணே இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இந்த குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகின்றீர்கள்? ஜானா ஈவ்லின். நீங்கள் இறைவனிடம் திருச்சபை மன்னிக்கவும், ஜானா ஈவ்லின்காக நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பது என்ன? திருமுழுக்கு. உங்கள் குழந்தை ஜானா ஈவ்லினுக்கு திருமுழுக்கு கேட்கின்றீர்கள். இந்த அருமை குழந்தை கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையுடன் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? ஞானத்தாய் தந்தையரே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? உதவி புரிவீங்க. நீங்க 2 பேரும். ஜானா ஈவ்லின், கிறிஸ்துவ அவை உன்னை பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த திருவையின் பெயரால் நான் உன் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உன் பெற்றோரும் ஞான பெற்றோரும் மீட்டரான் கிறிஸ்துவின் அடையாளத்தை உன் மீது வரைவார்கள். இப்பொழுது குறுகிய அளவிலே புனிதரின் மன்றாட்டை செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். இறைவனின் அன்னையாம் புனிதமிக்க கன்னிமரியாளே வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே வேண்டிக் கொள்ளும். திருமுழுக்கு யோவானே வேண்டிக் கொள்ளும். புனித யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித தோமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மெக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதரை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தை ஜானா ஈவ்லின்
பிறப்பு நிலை பாவத்திலிருந்து மீட்கப் பெற்று உமது மாட்சியின் கோவிலாக்கி இவரில் தூய ஆவியார் வாழ்ந்திடச் செய்துள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜானா, இவ்லின், உன் மீது கிறிஸ்துவின் சிலுவை அடையாளமிட்டு மீட்பின் எண்ணெய் பூசுகிறோம். நம் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உன்னை திடப்படுத்துவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பாஸ்கா பெருவிழாவிலே மந்தரிக்கப்பட்ட தண்ணீரினால் இக்குழந்தை திருமுழுக்கு பெறப்போகின்றது என்றாலும் ஒரு சின்ன ஜெபம் இருக்கிறது. அதை இப்பொழுது நிறைவேற்றுகின்றோம். இரக்க மிகுந்த தந்தை, மக்களுக்குரிய புது வாழ்வு திருமுழுக்கு தொட்டியிலிருந்து எம்மிடம் பொங்கி வழியச் செய்தீர். நீரினாலும் தூய் ஆவியாலும் திருமுழுக்கு பெற்றவர் அனைவரையும் உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவில் ஒரே மக்களாக ஒன்று சேர்த்தருள்கின்றீர். நாங்கள் உமது அமைதியை பெற்று மகிழும்படி எங்கள் இதயங்களில் உமது அன்பின் ஆவியாரை பொழிந்து எங்களை மீட்கின்றீர். எல்லா இனத்தவருக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை மகிழ்ச்சியுடன் எடுத்துரைக்க திருமுழுக்கு பெற்றவர்களை தேர்ந்தெடுக்கின்றீர். நிலையான வாழ்வு பெற அடியார் இவர்களை திரு அவையின் நம்பிக்கையால் புது பிறப்பை தரும் திருமுழுக்கு அளிக்கின்றீர். புனித செய்யப்பட்ட தண்ணீர் மீது மறைபொருளின் நாள் இவர்களை ஆன்ம மறுபிறப்புக்கு கொண்டு சேர்த்திருள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ராஜ்குமார், ஸ்டெஃபி, கடவுள் உங்களோடு இணைந்து இப்பொழுது அனைவரும் திரு அவையின் நம்பிக்கையை அறிக்கையிட்ட ஜானா, ஈவ்லின் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? ஜானா, ஈவ்லின், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனின் உன்னை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உமக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்போது அதே கிறிஸ்து உன் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகின்றார். எனவே ஜானா, ஈவ்லின், இறைமக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் போதகரும் நல்லாயனும் ஆகிய கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ள பிள்ளையாய் என்றென்னும் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவாயாக. படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்துள்ளாய். இந்த வெண்ணிற ஆடை உனது மேன்மையின் அடையாளமாயிருப்பதாக. உனது உறவினர் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீ உதவி பெற்று இதை மாசுபடாமல் நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. ஆமென். நாலு பேரும் நீங்க நாலு பேரும் சேர்ப்பீங்க. ஸ்டெஃபி, ராஜ்,
உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற இக்குழந்தை ஒளியின் மகளாய் என்றும் வாழ்வாளாக. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் விண்ணக வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு அருளித்தார். ஜானாஸ் ஈவ்லின், நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாக இறைவனின் புகழும் மாட்சியும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே உதவி புரிவாராக. உன்னிடத்தில் என்னை தந்திட என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, முது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களுடைய உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் மிக்க நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராக இராமல் மூவராக இருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டரோ நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் மது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே மகனை குறித்தும் தூய ஆவியை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையும் இறை இயல்பில் ஒருமையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. வானகமும் வையகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம்.
திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோடு எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ், எல்லா திருநிலையினர் சிறப்பாக இன்று திருமுழுக்கினால் ஆண்டவரே நீர் உம்மோடு இணைத்து கொண்ட ஞானாய் ஏவிலின் இந்த குழந்தையை ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசீர்வாதமாய் நீர் கொடுத்த இந்த குழந்தையின் மீது உமது வல்லமையான கரமும் ஆண்டவரே உமது மூவொரு பிரசன்னமும் இவரை தொடர்ந்து காப்பதாக. ஆண்டவரே, சிறப்பாக இவருடைய தாயும் தகப்பனையும் தொடர்ந்து நீரே உமது அன்பில் நிறைவில் இவர்களை காத்து வழிநடத்துவீராக. மேலுமாய் இவருடைய ஞான பெற்றோர்கள், உற்றார உறவினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த குடும்பங்கள் அனைத்தும் ஆண்டவரே உமது ஆவியிலும் அன்பிலும் தொடர்ந்து நிலைத்து நின்று உமது உன்னத சாட்சிய கிறிஸ்தவர்களாய் வாழ இந்த குடும்பங்களை நீரே ஆசீர்வதிப்பீராக. மேலும் இங்கு கூடியிருக்கிற அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவரது கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக உகந்தவராயிருந்தோர், உடைய பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர் மற்றும் அனைத்து தூயவருடனும் நாங்கள் இளைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீர்மானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் பேரம்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி ஒரு திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு உறவின் வார்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவனை போக்கின்றவர். சமரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் விருந்தில் வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுலன்பான சகோதரர் சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் புது நன்மையை வாங்கியவர்கள் கரங்களில் நற்கருணை பெற்றுக்கொள்ளலாம். பிரமத சகோதர சகோதரிகள் சபையாளர்கள் இருந்தால் தயவு கூர்ந்து பெற வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில், வரும் தாகம் பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனது அன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுவே. பசியோர பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே.
அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவர் கடவுள் தன்மையும் பாகுபாடற்ற ஒருமையும் அறிந்திருக்கின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலங்களை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. சுலன்பானு சகோதர சவுல் அனைவரும் அமைதியாக அமருங்கள். திருவாளர் மிக்கேல், திருமதி விக்டோரியா அந்த குடும்பத்தினுடைய இந்த பேத்தியினுடைய திருமுழுக்கு நாளில் இறைவன் நிறைவான அருளை என்று அவருடைய உறவினர்கள் தந்தை 3 பேர் வருகை தந்து சிறப்பித்து அழகாக பொருளுள்ள விதத்தில் அமைத்து கொடுத்தார்கள். ஆகவே அவர்களுக்கும் தம்பதியர்களுக்கும் 12 ஆண்டுகள் கடுமையாக தவம் புரிந்து பெற்றெடுத்த ஜானா எவலின் அவர்களுடைய இந்த திருமுழுக்கு நாளில் இறைவன் அவருக்கு நிறைவான அருளை பொழியவும், இந்த குடும்பத்திற்கும் வருகை தந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்கள் வீட்டாருக்கும் அவர் குடும்பத்தின் சார்பாக இப்பொழுது நன்றி செலுத்தி அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். Thank you so much, Father. Thank you so much for making the Mass a grand event. Thanks, sisters, for making the arrangements. Thanks for the choir group. And thanks for the friends and family for being here. எல்லாரும் திண்டிவனம் ரோட்டில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் வந்து குழந்தைய வாழ்த்துட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று அனைவரும் எங்கள் குழந்தையை ஆசீர்வதிக்க வந்தமைக்கு மிக்கவும் நன்றி. முக்கியமாக பாசமிகு எங்கள் பங்கத்தந்தை அவர்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்கள் சித்தப்பா பேட்ரிக் அல்ஃபோன்ஸ் அவர் மிக தொலைவிலிருந்து வந்திருக்கிறார். அந்த மண்ணிலிருந்து இதற்காக வந்த மாதிரி வந்திருக்கிறார். ஸோ அதற்காக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்கள் பாசமிகு மாமா லாரன்ஸ் மாமா அவரும் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய நேரத்தை ஒதுக்கி அதற்காகவும் நன்றி கூறுகிறோம். முக்கியமாக அடைக்கலசாமி ஃபாதர் அவர் கும்பகோணம் மறை மாவட்டத்திலிருந்து இதற்காகவே முதலில் வர இயலவில்லை என்று கூறினார். அதற்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்தமைக்காக மிகவும் நன்றி ஃபாதர். மற்றும் எங்கள் உறவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பாடல் குழுவினர் இந்த பூசையை மிகவும் அழகாக சிறப்பித்தமைக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் CA ஜியானா எவ்லின் அவளுடைய வரவேற்பு ஃபங்க்ஷனுக்காக மண்டபத்திற்கு மகாலட்சுமி மஹால் அதுக்கு வாழ்த்துமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தனலட்சுமி மஹால் மாத்து.
நிலவை போல் அழகுள்ளவரா, கதிரவனை போல் ஒளி உள்ளவரா, விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ, அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. லேவானில் நீச்சுனையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள் மகளே. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கன்னிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மை, வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கன்னிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மை, வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே, நீ வாழ்க நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா